நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான வினாக்கள் இடம்பெறும் பகுதியாக போட்டித் தேர்வர்களுக்கு இப்பகுதியை பார்க்கலாம். காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் காசி காண்டம் என அழைக்கப்படுகிறது. காசி காண்டம் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வியல் அடையும் நன்மை ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல் இல்லொழுக்கம் பற்றி கூறுகிறது. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டம். முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் இயற்றிய நூல் தான் காசி காண்டம். அதிவீரராம பாண்டியர் இயற்றிய மற்றொரு நூல் வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கையே நெருந்தொகை என்றும் அழைக்கப்படலாம். சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது இந்நூல். சீவல மாறன் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் அதிவீரராம பாண்டியர். இவருக்கு நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை, அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள். அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல் நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கதை, திருக்கருவை, அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியன. சரிங்களா? மிக முக்கியமான வினாக்கள் இதில் இடம்பெற்றிருக்கும் நண்பர்களே. தமிழ் பாடப்பகுதி மிக முக்கியமான ஒன்று. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.